இன்றைக்கி நான் மஸ்க் மெலன் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். அதான் நார்மலாக வந்து அதை மஸ்க் மெலன்கிறது கிர்னி பழம், அது வேறு என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து அதை வந்து நான் ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாகவே. அப்புறம் வந்து சப்ஸா சீட்ஸ் வந்து சும்மா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியில் ஊற வச்சேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா ஊறிடும் அது. அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு, இது அப்படியே கூட சாப்பிட்லாம் வேணும்னா. சர்க்கரை இல்லாட்டியுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து போட்டிருக்கேன் 2 ஸ்பூன் சர்க்கரை. அப்புறம் வந்து இந்த பாதாம் பிசின் இருக்குது இல்லைங்களா, அது 2 பாதாம் அந்த பிசினை எடுத்து தண்ணியில் ஊற வச்சோம்னா நல்லா புசு புசுன்னு இந்த அளவுக்கு வந்துடும். அப்புறம் வந்து கிர்னி பழத்துலேயே வந்து ஒரு 2 பீஸை வந்து சும்மா ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது இந்த பெருசில் இருக்கிற இது கிர்னி பழத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைனாக. தண்ணிலாம் விடவே வேண்டாம். இது வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்டு தான் இது. சுகரையும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சிடலாங்க. இல்லைனா நம்ம வந்து தனியாக கரையிற மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போட்டுடலாம். இப்போ அரைச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் நான் இந்த அளவுக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் இந்த சப்ஸா சீட்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இது வந்து ஆக்சுவலி வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது, கூலாகவும். சம்மரில் வர சீஸ்னல் ஃப்ரூட்டு தான் இது. இது வரும்போது யூஸ் பண்ணி குடிச்சுக்கணும். பெரியவங்க நம்ம சும்மா கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியில். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. இது அடுத்து வந்து பாதாம் பிசின் போடுறேங்க. இப்போ அடுத்து அரைச்சி வச்ச அந்த மஸ்க் மெலன் இருக்கு இல்லையா, கிர்னி, அதை வந்து இதில் ஊற்றிடலாம் கிளாஸில். ஆக்சுவலி இதில் நான் தண்ணியே விடலை. அதில் வந்து அரைச்சதே இந்த அளவுக்கு வந்திருக்கு. இவ்வளோ திக்காக இருக்குது. சப்போஸ் இவ்வளோ திக்காக வேண்டாம், குழந்தைங்க அவ்வளோ சாப்பிட்றாங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா தண்ணி டேஸ்ட்டு தான் இருக்கும். இதில் ஒன்றுமே டேஸ்ட்டே தெரியாது. இதில் வந்து ஐஸ்கிரீமும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கிர்னி கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மஸ்க் மெலன் இது ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா கூட வந்து அப்படியே வந்து குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுத்தாலும் அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து வாட்டர் மெலான், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதெல்லாம் சீசனில் வரக்கூடியது. இந்த வாட்டர் மெலான்னால் அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. சில பேர் சைனஸ் இருக்கிறவங்கன்னா ரொம்ப ஒத்துக்காதுன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்லைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் இருக்கிறவங்கெல்லாம் வெயிலுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்பு கூலாகும் போது கட்டிகள்லாம் வராது. வேறு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அந்தந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.